ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவர முனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன பிரணமத்யமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்திலே 8ஆம் திருநாளாக அருட்காட்சி தருகிறது ரிஷ்யமுக பர்வத வாகனம். ரிஷ்யமுக பர்வத வாகனத்திலே சக்கரவர்த்தி திருமகன் தசரதனின் குமாரன், சூரிய குலத்து நாயகன், சீதையின் மனோகரன், கோதண்டம் ஏந்தக்கூடிய வில்லாளன், சத்திய தர்மத்தின் வடிவினன், இக்ஷ்வாகு குலத்து அரசன், அனுமன் முதற்கொண்டு அனைவரும் போற்றி துதித்த ராகவன், பரவாசுதேவன், ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக ரிஷ்யமுக பர்வத வாகனத்திலே சுக்ரீவன், இளைய பெருமாள் எனப்படும் லக்ஷ்மணர், அங்கதன், சுக்ரீவனின் மனைவி ருமை, பின்புறத்திலே வாலி மற்றும் அனுமன் ஆகியோரோடு அற்புதமாக சுக்ரீவனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து தன்னை சரண் புகுந்த அவனுக்கு அருள் பொழியக்கூடிய அற்புத திருக்கோலத்திலே ரிஷ்யமுக மலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாகனத்திலே அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் அனுக்கிரக மழை பொழிகிறான். அங்கண் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணி நகரத்து உலகனைத்தும் விளங்கும் சோதி, வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை, செங்கண் நெடுங்கருமுகிலை ராமன் தன்னை, தில்லை நகர் திரு சித்திரக்கூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணும் நாளே என்று குலசேகர ஆழ்வார் தனது பாசுரத்திலே பணிந்து போற்றுகிறார் ஸ்ரீராமனை. ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்று ராமச்சந்திரமூர்த்தி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இலக்கணத்தோடு வாழ்ந்து காட்டியவன். எனவே ராமன் செய்ததை செய், கண்ணன் சொன்னதை செய் என்று பெரியோர்கள் அருளுகிறார்கள். எனவே தனிப்பெரும் தெய்வமாக ஏகபத்னி விரதனாக திரேதா யுகத்திலே கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனான ராமன் தன் நாயகியோடு வனாந்தரத்திற்கு வனவாசம் வந்த சமயத்தில் ராவணனால் சிறை எடுத்து பல்லப்பட்ட ஜானகியை தேடும் பணியிலே பல நிகழ்வுகளை சந்திக்கிறான் பகவான். அதிலே சபரி என்னும் மூதாட்டியை சந்தித்து அவளின் மூலமாக சுக்ரீவன் இருக்கும் இடத்தையும் வாலியால் அவன் துரத்தப்பட்டதையும் அறிந்து அவனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு வாலி வரவே இயலாத ரிஷ்யமுக மலையில் சுக்ரீவன், அனுமன், நளன், நீலன் ஆகிய வானர்கள் இருப்பதை அறிந்து அவர்களுக்கு அபயம் தந்து சிறப்பு மிகுந்த சுக்ரீவனுடைய குறை தீர்ப்பதற்காக இலக்குவனோடு அந்த வனப்பகுதிக்கு மலைப்பகுதிக்கு வந்த தருணத்திலே சுக்ரீவன் மிக
தேஜோமயமாக வரக்கூடிய ராம லக்ஷ்மணர்களை ஒருவேளை வாலிதான் தன்னை வீழ்த்துவதற்கு அனுப்பினானோ என்று பயந்து அனுமனை அனுப்பி விவரம் தெரிந்து வரச் செய்ய அனுமன் சென்று தனது சொல்வாக்கால் ராமனுடைய மனதை வென்று சொல்லின் செல்வன் இவனே என்று ராமனே புகழ்ந்துரைக்கும் வண்ணம் அனுமன் மிக எளிமையாக சுக்ரீவனின் நிலையைச் சொல்லி ராமனுடைய திவ்ய சரணார விந்தத்தை சுக்ரீவன் பற்ற வேண்டும், அதனால் சுக்ரீவனது குறை நீங்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து ராம லக்ஷ்மணர்களை தனது தோளிலே ஏற்றிச் சென்று சுக்ரீவன் இருக்கும் ரிஷியமுக மலைக்கு வந்து ராம சுக்ரீவ சக்கியத்தை நடத்துவதற்கு ஒரு காரண மூர்த்தியாக விளங்க அங்கேயே அப்பொழுதே ராமச்சந்திர மூர்த்தியான பகவான் இலக்குவனை ஒரு காட்டுக்கொடியை கொணர்ந்து அவன் தலையிலே சூட்டுமாறு செய்து நீயே இனி கிஷ்கிந்தைக்கு ராஜா என்று முடிசூட்டுகிறான். அதற்கு பிறகு வாலியினிடத்திலே யுத்தத்திற்கு செல்லுமாறு செய்து நல்லதோர் உபாயத்தை கையாண்டு வாலியை ராமன் தன் பாணத்தால் வீழ்த்தி பிறகு சுக்ரீவனுக்கு உண்மையான பட்டாபிஷேகத்தையும் நிகழ்த்தி சுக்ரீவன், அனுமன், நீளன், நலன், அங்கதன், ஜாம்பவான் ஆகிய அனைவரோடும் இணைந்து கொண்டு சீதா பிராட்டியை தேடக்கூடிய நல்லதோர் செயல்பாடுகளிலே இறங்கி அனுமன் அன்னை ஜானகியை காண்பதற்காக தென்திசை நோக்கி செல்வதற்கு முன்பாக எம்பெருமானின் கணையாழியை பெற்று கடல் தாண்டி சென்று அன்னையை கண்டு தாயாரின் குறை தீர்த்து சீதா பிராட்டியாரின் சூடாமணியை பெற்று அசோகவனத்தை அழித்து ராவணனுக்கு புத்தி புகட்டி அங்கிருந்து மீண்டும் அன்னையிடம் வந்து விடை பெற்று மீண்டும் ராமனை சென்று கண்டு கண்டேன் சீதையை கற்பின் கனலாக என்று சொல்லிய அற்புதமான வைபவங்கள் நிகழ்வதற்கும் அதன் பிறகு ராம ராவண யுத்தத்திலே ராமச்சந்திர மூர்த்தி வெல்வதற்கும் ராமராஜ்யத்தை ஏற்படுத்தவும் முக்கியமான பகுதியாக அமைந்த பகுதிதான் ரிஷ்யமுக பர்வத மலை. எனவே ராமச்சந்திர மூர்த்திக்கும் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டதும் சுக்ரீவனுக்கும் வாழ்விலே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டதும் இந்த ரிஷ்யமுக மலையில்தான். எனவே தான் பகவான் இந்த ரிஷ்யமுக பர்வதத்திலே ராகவனாக, ராமனாக, கோதண்ட பாணியாக அனுக்கிரகமழை பொழிகிறான். அந்த அடிப்படையிலே ராமச்சந்திர மூர்த்தியினுடைய வடிவழகை ஸ்ரீமத் ராமாயணம் பல்வேறு ரீதியில் சொல்கிறது. ராமநாமத்தை உச்சரிப்பவர்களது பாபங்கள் பொசுங்கிவிடும், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே என்று சொல்லக்கூடிய பனுவலிலே விளக்கமாக கம்பநாட்டாழ்வார் சொல்வது சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. அதாவது மரணமும் இல்லாமல் மீண்டும் பிறக்கக்கூடிய நிலையும் இல்லாமல் என்றும் நிலையான அமைதியை நிம்மதியை தந்து எப்பொழுதும் ராமபிரானின் அருளுக்கு பாத்திரமாக்குவது ராமநாமமே என்று பேசுகிறார் கம்பநாட்டாழ்வார். எனவே அப்படிப்பட்ட திரேதா யுகத்து நாயகனாக இந்த தட்சிண துவாரகாதீசன் ராமன் திருக்கோலத்திலே கையிலே கோதண்டமேந்தி பாணம் தரித்து தன் ஒரு திருவடியை மடித்து அமர்ந்து அபயம் தருகிறேன், அஞ்ச வேண்டாம் என்று சுக்ரீவனுக்கு மட்டுமல்ல நம்மை போன்ற மானுடர்களுக்கும் அருளை பொழிகிறான். வைதேகி சகிதம் சுரத்ரு மதலே ஹைமே மகா மண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திகம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதம் தத்துவம் முனிப்யகபரம் வியாக்யாந்தம் பரதாதி மகீ பரிவிருதம் ராமம் பஜே ஷியாமளம் என்று அற்புதமாக ராமனுடைய மேன்மையை அந்த ஸ்லோகம் குறிக்கிறது. ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பிரபாவங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்திலே நிறைந்து விரவி காணப்படுகிறது. அதுவும்
ராமனை விட ராமநாமம் அதி உன்னதம் வாய்ந்தது. ராமநாமத்தை செப்பியவர்களும் அதை கூறிக்கொண்டிருப்பவர்களும் இம்மை மறுமை ஆகிய நிலை கடந்து சகல சௌபாகியமும் பெறுவர் என்பது ஆன்றோர் அருள் வாக்கு. ராமச்சந்திரமூர்த்தியின் அவதாரம் தர்மத்தை நிலை நிறுத்துவதற்கு. ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மோ விக்கிரகவான் ராமஹா என்று சொல்கிறது ஸ்லோகம். தர்மமே ராமனாய் பிறந்தது, ராமனே தர்மத்தின் வடிவினனாக வந்தான் என்று ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. முக்கியமாக ராமாவதாரம் ராவண சம்ஹாரத்திற்கு மட்டுமல்லாது சாதுக்களை ரட்சிப்பதற்கும் முனிவர்களை நேசிப்பதற்கும் அவர்களது மேன்மையை பறைசாற்றுவதற்கும் மட்டுமே எனலாம். ராமாயணத்திலே நாம் காணும் பொழுது முனிவர்களின் பால், அதாவது ரிஷிகளின் பால் பகவான் கொண்ட அன்பு மிகவும் ஏற்றமாக சொல்லப்படுகிறது. ராம பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனது குலகுருவான வசிஷ்ட மகரிஷியினிடத்திலே 4 வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபனிஷதங்களையும் வில்வித்தை உள்ளிட்ட தனுர் வேதங்களையும் கற்று தேர்ந்தார். விஸ்வாமித்ர மகரிஷியின் மூலமாக மந்திரங்களை, அஸ்திர சஸ்திர மந்திரங்களை அறிந்து அந்த விஸ்வாமித்ர மகரிஷிக்கு பக்கத்துணையாக விளங்கி அந்த விஸ்வாமித்திரரை எதிர்த்த தாடகைதனையும் சுபாகுவையும் வீழ்த்தி விஸ்வாமித்ர மகரிஷியின் தவத்தினை காத்தருளினார். அந்த விஸ்வாமித்ர மகரிஷியின் மூலமாகவே சீதா சுயம்பரத்திலே மிதிலாபுரியிலே கலந்து கொண்டு கல்யாண ராமனாக, சீதா ராமனாக அற்புதமான திருக்காட்சி தந்தார். அடுத்ததாக ராமபிரானுடைய வெற்றிக்கு வழிவகுத்து தந்தவரும் ஆதித்ய ஹிருதயத்தை அருளியவரும் ராமனுடைய அன்புக்கு பாத்திரமாக விளங்கியவருமான குருமுனி, அருள்முனி, ஞானமுனி, செம்முனி, கும்பமுனி, பொதிகை மாமுனி, தமிழ் திருமுனியான அகத்திய மகரிஷியினிடத்திலே மிகுந்த பற்றுதலோடு ஈடுபாட்டுடன் அவருக்கு மிகுந்த விசேஷமான கைங்கரியங்களை ராமச்சந்திரமூர்த்தி செய்து அகஸ்தியரோடு நெருங்கி இருந்தார். எனவே தான் ராவண சம்ஹார சமயத்திலே ஆதித்ய ஹிருதயத்தை அகஸ்தியர் அருளி ராகவன் ராவணனை வெல்வதற்கு ஒரு வழிவகுத்து தந்தார். அந்த அடிப்படையிலே அகஸ்தியரோடு ராமச்சந்திரமூர்த்தி அதீத ஈடுபாடு காட்டியதும் ராமாயணத்தின் பால் அறிகிறோம். அதே போலே கௌதம மகரிஷி, அதாவது கல்லாக சபிக்கப்பட்ட அந்த அகல்லிகையை தன்னுடைய பாத தூசியின் வாயிலாக பெண்ணாக மாற்றி அகல்லிகையின் குறை தீர்த்து கௌதம மகரிஷிக்கும் ஏற்றம் தந்தார் ராமன். அதைப் போலவே ஸ்ரீ மதங்க மகரிஷியும், அதற்கு அடுத்ததாக அத்ரி மகரிஷியும், ஸ்ரீ ஜாபாலி மகரிஷியும், பாரத்வாஜ மகரிஷியும், வால்மீகி மகரிஷியும், துர்வாச மகரிஷியும் ராமனை போற்றி துதித்தவர்களாவர். இந்த முனிவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களோடு நெருங்கி பழக வேண்டும் என்று சாதுக்கள் சங்கமத்தையே சத்திய சங்கமாக கொண்டான் ராகவன். எனவே தான் ஜாபாலி மகரிஷி என்ற மாமுனிவர் பரதனோடு வந்த பொழுது, ராமா, நீ உன்னுடைய விரதத்தை, தந்தைக்கு சொன்ன சத்திய வாக்கினை சற்றே விலக்கி மீண்டும் ராஜ்யாதிகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தந்தையே மறைந்த பிறகு அந்த வாக்கிற்கு நீ முக்கியத்துவம் தரலாகா என்று சொல்ல, அந்த ஜாபாலி மகரிஷியிடமே ராகவன் வாதம் செய்து, தந்தை மறையலாம், தந்தைக்கு கொடுத்த வாக்கினை தனையன் மீறலாகா என்று சொல்லி தனது விரத பரிபாலனத்தை, பித்ருவாக்கிய பரிபாலனத்தை பூர்த்தி செய்தார். அதைப் போலே ராமச்சந்திரமூர்த்தி வனாந்தரத்திலே திரிந்த பொழுது சரபங்க மகரிஷி ஆகியோரிடத்திலே மிகவும் பாசத்தோடு பழகினார்,
அவர் கொடுத்த எளிய உணவினையும் ஏற்றார். பாரத்வாஜ மகர்ஷியின் ஆசிரமத்திற்கு சென்ற ராகவனுக்கு அவர் அநேக விதமான பழங்களை தந்து உபசரணை செய்தார். ராமனே, நீ விஜயராமனாக வெற்றி பெற்று திரும்பும் சமயத்திலே எமது ஆசிரமத்திலே ராஜ்ய போகங்களோடு அன்னத்தினை சாப்பிட வேண்டும் என்று சொல்ல, அந்த பரத்வாஜ மகர்ஷிக்காக ராமன் எழுந்தருளி ராவண வதத்தை முடித்துக்கொண்டு அனுமனோடு சீதையோடு இலக்குவனோடு விபீஷணரோடு பரத்வாஜ மகர்ஷியின் ஆசிரமத்திற்கு வந்து உணவை புசித்தான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீமத் ராமாயணத்தை அருளியவரே வால்மீகி என்ற மகர்ஷி. அவர் முனிவராக மாறுவதற்கு முன்பாக கல்வராக விளங்கிய தருணத்திலே நாரத மகர்ஷியால் ஆட்கொள்ளப்பட்டு ராமநாமத்தை மந்திரோபதேசமாக பெற்று தவ நிலையிலே அவர் விளங்கிய சமயத்தில் புற்றே மூடி நிறவ புற்றுக்களால் ஆன முனிவர் என்பதால் வால்மீகி, வன்மீகம் என்றால் புற்று. எனவே புற்றே உருவாக வடிவாக விளங்கி ராம ஜபத்தை செய்து ஸ்ரீமத் ராமாயணத்தை 24,000 ஸ்லோகங்களாக நான்முக கடவுளான பிரமனின் அனுகிரகத்தின் மூலம் இந்த உலகத்திற்கு வழங்கினார். ஏன், ராமபிரான் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு சில காரணங்களால் சீதா பிராட்டியார் மீண்டும் வனவாசம் வரவேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது சீதா மாதாவை தன் இல்லத்திலே தன் மகளாகவே பராமரித்து லவ குஜர்களை சீதை ஈன்றெடுத்த சமயத்திலே அந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்து தனுர் வித்தைதனையும் வழங்கி சக்கரவர்த்தி திருமகன் நடத்திய அஸ்வமேத யாக குதிரையை அந்த லவ குஜர்கள் கட்டிய சமயத்திலே இதுவும் பகவானுடைய நாடகம் என்பதை உணர்ந்து நிறைவாக அவர்கள் தமது தாய் தந்தையரை நேருக்கு நேராக சந்தித்து அயோத்தி சாம்ராஜ்யத்தை ஆளுவதற்கு வால்மீகி மகரிஷி துணை புரிந்தார். ராமாவதாரம் நிறைவு பெறுவதற்கு முன்பாக துர்வாச மகரிஷி வருகை தந்து ராமனை காண வேண்டும் என்ற சமயத்திலே தர்மராஜனான யமதர்வன் ராமனோடு பேசிக்கொண்டிருந்த தருணத்திலே இலக்குவன் அவரை உள்ளே விடாமல் தடுத்தபடியினாலே கோபம் கொண்ட தருணத்திலே அவருக்கு எந்த உபத்திரவமும் வரக்கூடாது என்பதற்காக இலக்குவ பெருமான் ராமபிரானிடத்திலே சென்று அதன் பிறகு சரையிரதியிலே இறங்கினார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆக ராமபிரானுடைய அவதார காலம் துவங்கி அந்த அவதாரம் நிறைவு பெறும் வகையிலே மகர்ஷிகள், முனிவர்கள், சாதுக்கள் அனைவருமே ராமச்சந்திர மூர்த்தியோடு நெருங்கி அளவளாவி மகிழ்ந்தார்கள். அந்த ராமனை கொண்டாட முடியாமல், பாட முடியாமல், அவனை மிகவும் ஆச்சரியமாக அனுபவிக்க முடியாத ரிஷிகளே துவாபர யுகத்தில் கோபியர்களாக பிறந்து கோபாலனான கண்ணனை கண்டு அவனோடு ராசக்கிரீடா ஜலக்கிரீடா மகோத்சவத்தை அற்புதமாக மகிழ்ந்து கொண்டாடினர் என்று பாகவதம் கூறுகிறது. அதிலே நமது கோபில கோபர்லய மகர்ஷிகளின் தவ பயனால் தானே இந்த எம்பெருமான் நமக்கு வாய்த்தான். எனவே ராமச்சந்திரமூர்த்தி எப்படியெல்லாம் ராமாயணத்திலே முனிவர்களோடு நெருங்கி பழகி தனது சாதுக்கள் சங்கமத்தை ஏற்படுத்தி கொண்டாரோ அதுபோலே கண்ணனம்பெருமான் அனைத்து லீலா விபூதியிலும் பல முனிகள் கோபியர்களாகவே விளங்கி குழந்தை கண்ணனை கொண்டாடினர். அதிலே நமது திருத்தலத்திலே கோபிலாதி முனிவர்களின் வேண்டுதலுக்காக ராகவனாகவும் ராமனாகவும் பகவான் சேவை சாதித்தான் என்பர்கள். எனவே இந்த 8ஆம் திருநாளிலே விசேஷமாக ரிஷ்யமுக பர்வத வாகனத்திலே கோபிலாதி முனிகளுக்கு காண்பித்தருளிய சக்கரவர்த்தி திருமகன் வடிவத்தை ஸ்ரீராமன் இங்கே அனைத்து தரப்பு பெரியோர்களுக்கும் நல்லோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் காண்பித்து நமது துயரை தீர்க்கிறான். எனவே நாமும் இந்த சிறப்பு மிகுந்த ரிஷ்யமுக பர்வதத்திலே காட்சி தரக்கூடிய ராமச்சந்திர மூர்த்தியை உளமாற பூஜித்தாலே போதும். முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் 1000 திருநாமங்கள். அதிலே
பார்வதி தேவியார் சிவபிரானை கேட்ட பொழுது 1000 திருநாமங்களை சொல்ல வியலாதவர்கள் என்ன சொல்ல வேண்டும் எளிமையாக என்ற பொழுது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராரணே என்று சிவபிரானே சொல்கிறார். ராமநாமத்தை மும்முறை சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்ல புண்ணியம் என்று சிவனே சொல்லுவதால் நாமும் ராமனாக வரக்கூடிய கண்ணனம்பெருமானை துதித்து ராமநாமம் சொல்லி எல்லா வளமும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்திய மங்களம் என்று சொல்லி கோபாலனின் பூவார் கடல்களை சரண் புகுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.